में है तो स्वयं भी संतुष्ट और साथी भी संतुष्ट और जिन्हों की सेवा की वो भी आगे बढ़ते जाए। निमित्त भाव वाले बाप के तरफ संबंध जोड़ेंगे। अगर निमित्त भाव नहीं तो बाप के नजदीक इतने नहीं आएंगे। तो जब भी सेवा करते हो तो ये चेक करो कि भावना और स्वभाव ठीक रहा। और आजकल बाप दादा ने देखा कि जो मूल बात है बाप दादा की हर एक को और अपन को चाहे कहाँ भी सेवा के लिए जाते हो तो ये चेक करो कि साथी संतुष्ट रहे, क्योंकि सेवा की सफलता है संतुष्टता का फल प्राप्त हो, खुशी प्राप्त हो। साथ साथ एक बात बाप दादा इशारा देते பாப் தாதா நமக்கு இப்ப அடையாளம் காட்டுகிறார் ஒரு விஷயத்தில். அதாவது நம்ம நடக்கும் போதும் செல்லும் போதும் சரி, நம்ம கூட்டத்தில் இருக்கும் போதும் எப்பொழுதும் रहते हो कोई न कोई साथ में सेवा में होता ही ஏதாவது ஒரு சேவை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஒருத்தரோட ஆத்மாக்களை நம்ம பார்க்க வேண்டும். அவங்கள ஆத்மா வடிவத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய பயிற்சியை கொண்டு வரணும். நம்ம ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கிற அந்த பயிற்சியை நம்ம கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்ம ஆத்மாவாக பார்க்கும்போது அவங்களோட உண்மையான சம்ஸ்காரத்தை பார்க்க வேண்டும். அந்த ஆத்மால இருக்கிற உண்மையான சமஸ்காரத்தை பார்க்க வேண்டும். ஒரிஜினல் சம்ஸ்கார். அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கும் போது ஒரிஜினல் சம்ஸ்காரத்தோட அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க வேண்டும். இல்லைன்னா நம்ம மிக்ஸ்டு சம்ஸ்காரம் அந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆத்மாவை பாருங்க, அதுல நீங்க பாஸ் ஆயிருவீங்க. ஆனாலும் எந்த சமஸ்காரத்துல அந்த ஆத்மாவை பாக்குறீங்க, அந்த ஆத்மாவோட கனெக்ஷன் ஒரிஜினல் சமஸ்காரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். இப்ப இருக்கிற சமஸ்காரம் நமக்கு முன்னாடி வருதா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னில இருந்து நம்ம யார பார்த்தாலும் சரி அவங்கள ஆத்மாவாக பார்க்கணும். ஒண்ணு அவங்கள ஆத்மாவாக பார்க்க வேண்டும். இன்னொன்னு அந்த ஆத்மாவோட உண்மையான ஒரிஜினல் சம்ஸ்காரத்தை நம்ம பார்க்கணும். அந்த வடிவத்துல நம்ம அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க வேண்டும். जो कभी कभी बातें हो जाती है இந்த விஷயத்தை கொஞ்சம் எல்லா டைமும் நம்ம நடக்க வேண்டும். இந்த நேரத்துல நம்ம ஆத்மாவாக பார்க்கும்போது அந்த நடந்து கொண்டிருக்க சமஸ்காரத்தை நம்ம பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு கேப் இருக்கு. அதாவது நம்ம பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் முழுமையான நிலையில அடைவதற்கு உண்டான நமக்கு அதுல ஒரு இடைக்கால தடை வருகிறது.
அதனால थोड़ी पड़ நம்ம जाएगी। ஆத்மாவை பார்க்க வேண்டும். அவங்களோட ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை பார்க்க வேண்டும். ओरिजिनल संस्कार அப்பதான் நம்ம கூட்டத்துல எந்த வகையான ये தடைகளும் जो இல்லாம अभी நம்ம முன்னேறி செல்ல முடியும். संगठन में எந்த ஒரு தடை रुकावट இருந்தாலும் அதை आती நம்ம है முடிவுக்கு கொண்டு वர முடியும். वो रुकावट खत्म हो जाए। तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। सभी की ஸோ எல்லாத்தோட याद लेते हुए நினைவை எடுத்துக்கிட்டு நாங்க जब बाबा பாபாக்கு के போக पास ஆஃபர் जाना பண்ண हुआ, பாபா கிட்ட போகும்போது बाबा ने பாபா सभी बच्चों को எல்லா குழந்தைங்களுக்கும் बहुत बहुत ரொம்ப 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 प्रेम और शक्ति की அன்பு दृष्टि दी। மற்றும் சக்தியோட திருஷ்டி கொடுத்தாங்க. दृष्टि से बाबा பாபா திருஷ்டி सभी கொடுத்துட்டு बच्चों को எல்லா குழந்தைங்களுக்கும் भरपूर कर रहे थे। நிரப்பிட்டு இருந்தாங்க, சக்தியால நிரப்பிட்டு இருந்தாங்க. कुछ क्षणों के बाद அந்த நேரத்துக்கு जब அப்புறம் दृष्टि के लेन देन की समाप्ति हुई, திருஷ்டி முடிஞ்சதுக்கு तो அப்புறம் बाबा सभी बच्चों को பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் जैसे दृष्टि से पूछ रहे हैं எப்படி திருஷ்டியில பேசினாங்களோ, कि बच्चे குழந்தைகளே सभी நீங்க ठीक हो, எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? तो सभी बच्चे சோ எல்லா क्या குழந்தைகளும் कहते हैं, ठीक है ना। ஆமா நாங்க நல்லா இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? आजकल के वातावरण अनुसार இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் कई प्रकार की வாயுமண்டலத்துக்கு हलचल, தவறு कई प्रकार के तूफान, நிறைய தடைகள் வருது. क्योंकि विकारों की अति हो गई है। ஏன்னா விகாரங்கள் அதிகமாக இருக்குது இந்த और जब நேரத்துல. विकारों की अति होती है விகாரங்கள் ரொம்ப அதிகமாக तो இருக்கும்போது दुख, अशांति, ஆட்டோமேட்டிக்கா துக்கம், समस्याएं बढ़ती அசாந்தி, जाती हैं। பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த நேரத்துல. बाबा आते हैं, आप பாபா बच्चों को வந்துட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் पवित्रता का बल தூய்மை, संगठित रूप से அதாவது आप सभी கூட்டமாக को இருக்கும்போது पवित्रता நம்ம का बल, எல்லாத்துக்கும் தூய்மையோட न வாயுமண்டலத்தை केवल உருவாக்குறது. आपको அதாவது हलचल நமக்கும் से पार அது रखेगा, நமக்கும் அந்த தூய்மையான परंतु உணர்வு आपके இருக்கும். साथ மற்றும் जो भी கூட்டத்துல होंगे, இருக்கும்போது யாரெல்லாம் நம்ம பக்கத்துல இருக்காங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த தூய்மையோட अभी भी हैं வைப்ரேஷன்ஸ் और आगे கிடைக்கும். और भी आएंगे, சோ நமக்கு இன்னமும் அதிகமாக அந்த सबको வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சோ நம்ம सुख எல்லாத்துக்கும் அந்த का, வைப்ரேஷன்ஸ் शांति கொடுக்கணும். का, அன்பு, मन சாந்தி, की स्थिरता का மகிழ்ச்சி अनुभव होगा। எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த அனுபவம் वर्तमान கிடைக்கணும். समय சோ अनुसार வாயுமண்டலத்துல ஏத்தாவாறு बाबा ने कहा कि பாபா சொன்னாங்க, அதாவது जैसे रावण राज्य है, எப்படி ராவனோட ராஜ்யம் இருக்குதோ तो இப்ப रावण राज्य में வந்துட்டு இருக்கு. ராவன் ராஜ்யத்துல என்ன अंगद நடக்கும்? था, அங்கது இருப்பாங்க இல்லையா? அங்கது तो वो इतना चल अडोल था, எந்த அளவுக்கு तो हर விடுபட்டு बच्चे को भी இருந்தாங்களோ, ஒரு குழந்தைகளாக अंगद की நம்மளும் तरह बनना है। அங்கத் மாதிரி இருக்கணும். அதாவது ஆடாமல் அசையாமல் ஒரு और उस நிலையாக पर बाबा ने இருப்பது. कहा कि
சோ वो மற்றும் उसके பாபா पैर வேற என்ன की சொல்றாங்க शक्ति அப்படின்னா, से तो नहीं ना वो अचल अडोल था, சோ நம்ம வந்து அதாவது परंतु उसकी बुद्धि में அது உங்களோட புத்தி, அதாவது கால வச்சு அவங்க வந்து அந்த मैं ஒரு किसका நிலையில இருக்கல. सेवादारी हूँ, ஏன்னா நம்ம मैं புத்தியில किसका வச்சு मददगार நம்ம ஒரு हूँ, நிலையாகும். நான் யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், நான் और वो யாரோட कौन குழந்தை, है, சோ அவரு खुद யாரு, என்னோட परमात्मा தந்தை है। யாரு, சோ பரமாத்மா யாரு, चाहे அத நம்ம उसमें ஞாபகம் रामचंद्र जी வச்சு को दिखाए हैं அத வச்சு நம்ம வந்து कि ஒரு मैं उसका நிலையாக सेवक हूँ ஆடாமல் और அசையாமல் उसी இருக்க के வேண்டும். संदेश से आया हूँ। சோ இந்த பாபாவோட लेकिन மெசேஜ கேட்டு நான் வந்திருக்கேன். जब परमात्मा साथ है பரமாத்மா நம்ம கூட இருக்கும்போது तो वो सर्वशक्तिमान है அப்ப அவர் சர்வ சக்திவான் இல்லையா? और So, उसने அந்த हमें சர்வ निमित्त சக்திவான் बनाया है நான் அந்த கருவியாக இருக்கிறேன். சர்வசக்திவானோட कि கருவியாக रावण राज्य இருக்கிறேன். को சோ समाप्त அப்ப होना है ராவன் ராஜ்யத்தை நான் வந்து और राम முடிவுக்கு राज्य கொண்டு की வரணும் स्थापना மற்றும் होनी है। ராம் ராஜ்யத்தை உருவாக்கணும். சோ அதுதான் என்னோட तो बाबा ने कहा कि கடமை. देखो சோ பாபா என்ன சொல்றாங்கன்னா, मन और बुद्धि மனதும் புத்தியும் इन दोनों की स्थिरता, இந்த 2 விஷயத்திலும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். क्योंकि மனதும் புத்தியும் ஒரு நிலைப்படுத்த टांग வேண்டும். तो दिखाई कि ஏனென்றால் हिला नहीं सके कोई भी, யாரும் पर நம்மள वो तो निमित्त வீழ்த்திடக்கூடாது. दिखाए हैं ஏன்னா நம்ம கருவியாக और இருக்கிறோம். अंदर சோ की நாம जो வந்து है। உள்ளுக்குள்ள நம்ம तो उस वक्त பார்க்கும்போது बाबा ने दो बातें बताई, பாபா 2 விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, अपनी बुद्धि पर நம்மளோட புத்தியை किसी भी வந்து प्रकार का எந்த ஒரு வகையான किसी का भी எந்த விஷயத்திலயும் சரி, कोई भी परिस्थिति का எந்த प्रभाव சூழ்நிலை नहीं आएगा। வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையோட நமக்கு வந்து பாதிப்பு நம்ம जब புத்தியில बुद्धि இருக்கக்கூடாது. प्रभावित हो जाती है ஏன்னா புத்தி பாதிச்சிருச்சு तो அப்படின்னா, उसके लिए बाबा ने कहा அப்ப நம்ம साधन பாबा क्या என்ன है, சொல்றாங்க, ज्ञान का मनन। சோ நம்ம ஞானத்த ஆசை போடணும். ஞானத்த நினைச்சிட்டு बुद्धि இருக்கணும். में ஞானத்த ज्ञान பத்தி का मनन चलता புத்தியில रहे। வந்து ஞானத்த நம்ம போட்டு நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம ஆசை போட்டுட்டே இருக்கணும். நம்ம புத்திய வந்து மைண்ட வந்து பிஸியா तो बाबा வச்சுக்கணும் ने कहा ஞானத்தினால. जब சோ मनन பாபா होगा என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நம்ம और புத்திய बुद्धि को பிஸியாக शक्ति வச்சுக்கும் मिलती போது रहेगी நம்ம मनन புத்திக்கு करने சக்தி से, கிடைக்கும். ஏன்னா நம்ம ஞானத்த வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், திங்க் பண்ணிக்கிட்டே तो இருக்கோம். திரும்ப बाहर திரும்ப की அத பத்தி किसी भी யோசிச்சுட்டு बात இருக்கோம். की அப்ப வந்து परिस्थिति का நம்ம புத்திக்கு प्रभाव சக்தி नहीं கிடைக்கும் पड़ेगा மற்றும் வெளிய வந்து எந்த ஒரு பிரச்சனை சூழ்நிலை இருந்தாலும் அதோட பாதிப்பு और நமக்கு मन जो है நடக்காது. மற்றும் वो மனது मनमना வந்து भाव एक बाबा की याद, மன்மனாபவ, அதாவது எப்பொழுதும் एक பாபாவோட बाबा की याद, நினைவுல இருக்கணும். ஒரே ஒரு பாபாவோட दिन நினைவுல भर இருக்கணும். अपने को மன்மனாபவ. நாள் बाबा முழுவதும் की நம்ம வந்து स्मृति दिलाते रहो। பாபாவோட விழிப்புணர்வ நம்ம आपका मन जो है சாரி பாபாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம न விழிப்புணர்வுல केवल நம்ம வச்சிருக்கணும். प्रभावित होने की बात है, சோ இது வந்து लेकिन இதனால श्रेष्ठ நமக்கு संकल्प आते रहे, அதாவது உயர்ந்த उमंग எண்ணத்தை उत्साह நம்ம के கொண்டு संकल्प வந்திருப்போம். आते रहे, நமக்கு வந்து आगे की விழிப்புணர்வு उन्नति இருக்கும். के संकल्प आते நமக்கு வந்து रहे। புத்தியில சக்தி கிடைக்கும். तो நமக்கு संकल्प முன்னேறதுக்கு में உண்டான भी சக்தி கிடைக்கும். நம்ம जैसे எண்ணத்திலயும் நம்ம बापू வந்து हैं, நம்ம எண்ணத்திலயும் நம்ம श्रेष्ठ முழுமையாக संकल्प இருப்போம். उनका खजाना நிறைஞ்சு है। இருப்போம். எந்த ஒரு तो சூழ்நிலைக்கு सभी உண்டான अपने பாதிப்பு நம்மள पुरुषार्थ में வந்து वर्तमान समय நம்ம புத்தியில வந்து அட்டாக் பண்ணாது. ये சோ எந்த लक्ष्य மாரி रखो சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம லட்சியம் வைக்கணும். அதாவது कि குறிக்கோள் मेरे வைக்கணும். बुद्धि என்னன்னா, में என்னோட ज्ञान புத்தியில चंचल வந்து चलता है எப்பொழுதும் நம்ம பாபாவோட और मेरे ஞானத்த मन ஆசை में போட்டுக்கிட்டே இருப்பேன். एक அத बाबा பத்தி की திங்க் याद, मन பண்ணிக்கிட்டே में இருப்பேன். ஒரே स्थिरता। ஒரு பாபாவோட நினைவுல ஒருநிலைப்படுத்தி என் तो மனத बाबा நான் ने कहा வச்சிருப்பேன். சோ कि பாபா जो என்ன சொல்றாங்கன்னா, शक्ति है दोनों எந்த मन बुद्धि, சக்தி நமக்கு கிடைக்குது மனது புத்தி उन மூலியமா இது शक्तियों மாதிரி के பண்ணும்போது आधार पर அந்த சக்திய आपकी நினைச்சு अचल நம்ம अडोल अवस्था நம்ம रहेगी ஆடாமல் அசையாமல் और நம்மளால कोई இருக்க भी முடியும். हाँ, மற்றும் எந்த வகையான देखो कोई भी उसकी टांग को பாருங்க, हिला नहीं அதாவது सका, ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, इतने तक कि रावण भी சோ अपने ராவன் हाँ, ராஜ்யம் இல்லையா? இது வந்து ராவன் सिंहासन से ராஜ்யம்னால उठ के எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு வந்து हिलाने की कोशिश कर रहा था। ஆடாமல் அசையாமல் நம்மளால तो இருக்க ये முடியும். நம்மள जो எவ்வளவு ஆடணும், ஆட வச்சு अति है பார்க்கணும்னு நினைச்சா विकारों கூட की रावण राज्य है விகாரங்கள், விஷயங்கள் ராவன் और आपको ராஜ்யத்துல अपना எது வேணா पाठ याद நடந்தாலும் சரி, रखना है कि मैं நம்மளோட तो अंगद மனது, हूँ। புத்தி ஒரு நிலையாக அங்கதாக இருக்க बाबा முடியும். ने कहा அங்கது ऐसे எப்படி तो देखो இருக்காங்களோ அதே மாரி. अंगद பாபா सबसे சொல்றாங்க, छोटा वानर था, அங்கது வந்து ரொம்ப சின்னவராக இருக்காரு. लेकिन ஆனாலும் निश्चय का बल। அவரோட நம்பிக்கையோட சக்தி तो வந்து इसलिए அதிகம். बाबा அதே மாரிதான் अपने सभी बच्चों को நம்ம எல்லா अब குழந்தைகளும் अंगद के रूप में அங்கத் देखना மாரி चाहते இருக்க हैं। வேண்டும். நம்ம எல்லாரும் அங்கத் மாரி तो நம்மள बाबा பார்க்க ने வேண்டும். कहा कि பாபா என்ன சொல்றாங்கன்னா, हर तरह के तूफान आएंगे, ஒரு வகையா எந்த வகையில நமக்கு माया வந்து के भी आएंगे, ஆஹ் प्रकृति के भी आएंगे, அதாவது தடைகள் வந்தாலும், அதாவது ஸ்டார்ம்ஸ் तो புயல் आप रोक வந்தாலும் तो சரி, नहीं सकते ना तूफान तो மாயா आएंगे। வடிவத்துல எந்த वகைத்துல வந்தாலும் சரி, நம்ம பயப்படக்கூடாது. बाबा ने कहा मान अपमान, பாபா என்ன जय சொல்றாங்கன்னா, நம்ம வந்து जय पराजय, दुख सुख, வெற்றி வந்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ये सब बातें तो आएंगी, சோ எந்த மாதிரி புயல் வந்தாலும் சரி, लेकिन நம்ம आप வந்து बच्चों को நம்ம குழந்தைகள் अपराध எல்லாரும் लेना है
நம்ம அதை பட்டு விடுபட்டு இருக்கணும். தடைகளை एक दिन बाबा ने நினைக்க कहा கூடாது. कि ऐसे रहो பாபா என்ன जैसे சொல்றாங்கன்னா, எப்படி हम நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஒரு बहुत ही ரொம்ப 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 खुशी में हैं, मौज में हैं, மகிழ்ச்சியாக இருக்கணும், उपराम रहो। விடுபட்டு இருக்கணும். तो बाबा ने कहा उपराम रहेंगे तो मन बहुत விடுபட்டு आराम இருக்கிறது मिलेगा। அப்படின்னா ஃபிளையிங் ஸ்டேஜ், तो பறக்கும் आज நிலையில बाबा இருக்கணும். सभी बच्चों को எல்லா देखते குழந்தைகளுக்கும் இன்னைக்கு हुए பாபா என்ன சொல்றாங்க, நம்மள பார்த்துக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, इस प्रकार குழந்தைகள் से இந்த மாதிரி संदेश दे வந்து रहे थे। மெசேஜ் நமக்கு बाबा ने கொடுத்திருக்காரு. कहा कि பாபா சொன்னாங்க, बहुत देना होगा आप लोगों ரொம்ப को। நிறைய तो देना है तो खजाना ந- अपना भरो। நிறைய வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த உலகத்துக்கு. जब அப்ப खजाना நம்ம भरना நிறைய होगा கொடுக்கணும் அப்படின்னா तभी दे நம்மளோட सकेंगे। பொக்கிஷம், நம்மளோட கஜானாவை तो நிரப்பி बाबा வச்சிருக்கணும். फिर से मुस्कुराते हुए பாபா अपनी திரும்பவும் दृष्टि से மகிழ்ச்சியாக அஹ், खजाना बच्चों में भर रहे थे। குழந்தைகளோட और கஜானாவை बाबा ने कहा நிரப்பி अच्छा வச்சுக்கோங்க. पुरुषार्थ करते நல்லா हैं முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க तो குழந்தைகள் वरदानों நீங்கள். की गिफ्ट तो मिलती रहेगी। சோ ஆசீர்வாதத்தின் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். वरदान कोई मांगने से नहीं मिलता, ஆசீர்வாதம் நம்ம வந்து கேட்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங்ஸ் परंतु நமக்கு கிடைக்கும். जितना ஏனென்றால் जितना बाबा ने எந்த फिर அளவுக்கு कहा நம்ம வந்து பாபா अगर திரும்ப साफ சொன்னாங்கன்னா, दिल है तो நமக்கு வந்து साहब உண்மையான राजी है। தூய்மையான இதயம் இருக்கு அப்படின்னா, अगर साहब राजी हैं तो फिर तो सब भंडारे सदा भरपूर रहेंगे। சோ ऐसा நம்மளோட कहते கஜானாவை हुए फिर நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு बाबा ने சுத்தமான सभी के இதயம் प्रति இருக்கணும். प्यार दी யார் और फिर யார் से பாபாக்கு कहा நம்ம बच्चे கொடுத்தோம், பாபா குழந்தைகளுக்கு சொன்னது सदा என்னன்னா, सेफ रहो का மத்தவங்களையும் சேஃபா महामंत्र வச்சுக்கோங்க. देते சோ रहो। இந்த லட்சியம் மகா மந்திரத்தை எப்பொழுதும் ऐसा மனதுக்குள்ள कहते வச்சுக்கோங்க. हुए சோ இது சொல்லிட்டு मैं यहाँ பாபா, पर நான் வந்து இங்க वापस வந்துட்டேன், आ गई। திரும்ப வந்துட்டேன் நானு. ओम शांति। ஓம் சாந்தி. ओम शांति। ஓம் अव्यक्ति சாந்தி. परिवार में வியக்தி आपका பரிவாருக்கு உங்களை स्वागत है। வரவேற்கிறோம். आज है दिन 12। सदा हर्षित रहने के लिए अपनी नेचर को सरल बनाओ, சதா முகமலர்ச்சியுடன் सहनशील இருப்பதற்கு बनो। இலகு சுபாவத்தையும் आज का கொண்டவர்களாகவும் विषय है சகித்து साफ दिल। கொண்டவர்களாகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு अव्यक्ति சுத்தமான शारे। இதயம். அவ்யக்தி ஷாரே. होली हंस ஒரு की புனிதமான विशेषता அன்னையின் சிறப்புகள் सरल இலகு चित्त, சுபாவத்தை सरल கொண்டவர்களாகவும் वाणी, எளிமையான सरल வார்த்தைகளை वृत्ति, பயன்படுத்துவர்களாகவும் सरल எளிமையான दृष्टि, மனோபக்குவத்தை बाप எளிமையான दादा को பார்வையும் सबसे கொண்டிருப்பதாக இருக்கும். प्रिय, தூய सबसे இதயத்தை समीप, கொண்டிருப்பவர்கள் साफ பாப்தாதா दिल அதிக वाले அளவில் प्यारे हैं। நேசிக்கிறார். அத்துடன் साफ அவர்கள் दिल सदा நெருக்கமாகவும் बाप இருக்கிறார்கள். दादा के दिल சுத்தமான तक இதயத்தை नशीन கொண்டிருப்பவர்கள் எப்போதும் सर्वश्रेष्ठ பாப்தாதாவின் இதய संकल्प पूर्ण சிம்மாசனத்தில் होने के அமர்ந்திருப்பார்கள். कारण वृत्ति அத்துடன் में, அவர்கள் दृष्टि மென்மையான में, எண்ணங்கள், बोल में, அவர்கள் संबंध இலகு संपर्क பாவ में எளிமையான सरल और தெளிவாகவும் स्पष्ट இருப்பார்கள். एक அவர்கள் समान दिखाई மனோபாவன், देते हैं। பார்வை, வார்த்தைகள், உறவு முறைகள்,
தொடர்புகளில் அவர்கள் जगदम्बा சமமாக माँ की இருப்பார்கள். विशेषताएं भल कैसे भी अवगुण वाली आत्मा हो அம்மாவோட விசேஷங்கள் யாரு लेकिन எப்படி ஒரு मम्मा அவகுணமான के இருந்தாலும் சரி, वक्तव्य ஆத்மா வந்து कभी किसी भी அம்மா வந்து आत्मा எப்பொழுதும் प्रति அவங்க कोई வார்த்தைகள் अशुभ மூலியமாக மத்த बोल नहीं ஆத்மாக்களை निकलने அவங்களுக்கு देती जिसका பலவீனத்தை कोई பத்தி பேசவே फायदा மாட்டாங்க. ले वे सदा இதனால எந்த शीतल பயனும் இல்லை. स्वभाव और मीठे எப்பொழுதும் बोल கூலான उच्चारण நேச்சர்ல करने இருப்பாங்க वाली மற்றும் माँ का இனிமையாக வார்த்தைகள் सदा மட்டும்தான் यही பேசுவாங்க. लक्ष्य रहा சோ இந்த कि ரஷ்யம் மட்டும்தான் सबके दुख இருக்கும். சோ दूर करूं யாருக்குமே வந்து துக்கம் கொடுக்கவே मम्मा को கூடாது. कभी किसी அம்மாக்கு வந்து बात के எப்பொழுதும் कारण எந்த ஒரு आवेश விஷயத்தையும் வந்து नहीं आया எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு उनके ஆவேசம் मुख இருந்ததே से கிடையாது. कभी ஏனால அவங்க முகத்துல तेज आवाज வார்த்தைகள்ல இருந்து नहीं எப்பொழுதும் सुना வேகமாக வார்த்தைகள் मम्मा உச்சரிச்சதே शांति கிடையாது. की अवतार அம்மா प्रेम வந்து की मूर्ति சாந்தியோட थी அவதாரமாக இருந்தாங்க. பிரேமோட அவதாரமா சக்தி अभी அன்போட हम அவதாரமாக मोहिनी दीदी இருந்தாங்க. से இப்ப सुनेंगे நம்ம மோகினி தீதிவிடம் கேட்கலாம். ओम ஓம் शांति சாந்தி. हैप्पी सद्गुरुवार ஹாப்பி சத்குருவார் எல்லாத்துக்கும். दिस टाइम आई இந்த டைம்ல शेयर வந்து मैसेज इन हिंदी நான் வந்து மெசேஜ் வந்து ஹிந்தில பகிர்ந்துக்கிட்டேன். ओह आई थॉट वी डिड हिंदी நான் ஹிந்தி முடிச்சிட்டோம்னு நினைச்சேன். இப்ப ஹிந்தில பேசணும் தீதி. ओम शांति ஓம் சாந்தி. आप सभी को சோ எல்லாத்துக்கும் நாங்க सद्गुरु வந்து बाबा சத்குருவாரின் பாபா தீதி வந்து सद्गुरु இப்ப की ஹிந்தில बहुत பேசுறாங்க. बहुत சோ இப்ப याद क्या சத்குருவாரின் स्वीकार हो யாத்யார் அன்பு நினைவுகள் अच्छा இன்னைக்கு வந்து ये रिक्वेस्ट ஒரு है कि एक ரிக்வெஸ்ட், बार हिंदी में ஒரு வாட்டி ஹிந்தில संदेश சொல்லுங்க, सुनाएंगे மெசேஜ் और एक கொடுங்க बार அப்படின்ட்டு, इंग्लिश ஒரு में வாட்டி தமிழ்ல तो மெசேஜ் आज கொடுங்க हमने அப்படின்னு हिंदी में सुनाया ரிக்வெஸ்ட் வந்தது. சோ இன்னைக்கு நான் ऐसा ஹிந்தில राय பேசினேன். निकली थी देखो बाबा के इशारे हैं சோ பாபாவோட இஷாரா வந்து என்னன்னா, हम सभी तो நம்ம बाबा के எல்லாரும் इशारों வந்து को பாபாவோட समझते हैं இஷாராவை புரிஞ்சுக்கணும். तो जो ये बाबा कह रहा था சோ ना பாபா कि என்ன சொல்றாங்க வந்து बुद्धि में इतना मनन चिंतन चलता சோ रहे புத்தியில வந்து இவ்வளவு மனன் சிந்தனை, அதாவது மனதுல வந்து இவ்வளவு விஷயம் क्योंकि ஓடிட்டு मनन இருக்கு. करने ஏன்னா से நம்ம शक्ति என்ன मिलती है நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ज्ञान அது शक्ति है நினைச்சுக்கு உண்டான, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ जैसे அதுக்கு ज्ञान உண்டான अगर சக்தி கிடைக்கும். भोजन है சோ ஞானத்தை வந்து நம்ம ஆசைப்படுறோம், तो மனதுக்குள்ள भोजन நினைச்சிட்டே से இருக்கணும், அதுக்கு एनर्जी உண்டான कैसे சக்தி बढ़ती கிடைக்கும். है சோ இப்ப நம்ம சமைக்கணும் அப்படின்னா भोजन बनेगा அதுல வந்து खिलाएंगे நம்ம வந்து तो सब ஞானத்தோட कहते हैं நினைச்சு कि சமைக்கும் போது அந்த चबा चबा சாப்பிடுறவங்களுக்கு के खाओ எல்லாத்துக்கும் अच्छी அந்த तरह சக்தி போய் சேரும். तो ज्यादा एनर्जी बनेगी சோ அதிகமா சக்தி வந்து அதிகரிக்கும். तो ज्ञान का मनन அதனால बुद्धि में ஞானத்தை வந்து நம்ம புத்தியில போட்டு நினைச்சுக்கிட்டே और இருக்கும்போது मनमना भाव की மண் स्थिति मन में बाबा की याद அதாவது பாபாவோட நினைவுல இருக்கும்போது அந்த तो நிலையில आज के இருந்து वातावरण இப்ப अनुसार இன்னைக்கு வாயு மண்டலத்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, बाबा ने कहा अंगद की பாபா வந்து मिसाल ரொம்ப आप தடைகள் लोग அதிகமாக अचल இருக்கு. अडोल रहेंगे So நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி ஆடாமல் क्योंकि थोड़ा அசையாமல் இருக்க भी வேண்டும். ஏனென்றால் ஒரு சின்ன इधर उधर விஷயம் के கூட विचार किसी बात விகாரங்கள் का வரும்போது, प्रभाव ஏதோ ஒரு कभी किसी விஷயம், परिस्थिति का ஏதோ ஒரு वो जो சூழ்நிலை, बुद्धि चल மத்தவங்களோட जाती சூழ்நிலை है அது நம்ம उस पर புத்தியில போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி நம்ம या நினைக்க बुद्धि ஆரம்பிச்சா पर டைம் थोड़ा வேஸ்ட் ஆகும், असर आ எனர்ஜி जाता வேஸ்ட் है ஆகும். நம்ம மனதுல வந்து तो ஒரு अंदर में हलचल भी होती है உள்ளுக்குள்ள நமக்கு வந்து பயம் और ஏற்பட शक्तियां ஆரம்பிச்சிரும். भी महसूस மற்றும் करते हैं சக்தியும் நமக்கு तो आज வேஸ்டா जैसे போயிரும். बाबा हम ஸோ बच्चों को அதனால பாபா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க न्याय அப்படின்னா, कहो நம்ம வந்து सावधानी कहो ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, पुरुषार्थ की विधि சேஃபா कहो இருங்க,
மனதுல बाबा வந்து किस என்ன क्या உள்ள என்ட்ரி ஆகுது कि அத मुझे பாருங்க. अनंत நம்ம समय வந்து லட்சியம், அதாவது நம்மளோட अचलाबल रहना है। குறிக்கோள் என்ன, நம்ம வந்து அங்கட் அங்கட் மாரி இருக்கணும். बाबा அதாவது நம்மளோட குறிக்கோள் என்னன்னு பார்த்து ஒரு நிலையில நம்ம अव्यक्त மனத इशारों புத்தி में செலுத்த வேண்டும். அவ்யக்த இஷாரால பாபா என்ன सरल சொல்றாங்க? चित पर बाबा ने बहुत कई दिन से हम सुन रहे हैं। ஸோ நாள் முழுவதும் நம்ம வந்து எப்படி வந்து सरल அம் चित जो है சகிப்புத்தன்மை மற்றும் இலகு उसको कभी சுபாவத்தை भी இருக்குறதுன்னு किसी நம்ம बात का பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு संकल्प नहीं விஷயத்திலயும் आएगा நம்ம வந்து எண்ணத்துல कि நமக்கு क्या வராது. ड्रामा அதாவது है, हर एक இலகு का पार्ट है, சுபாவத்துல இருக்கவங்க எந்த ஒரு मुझे விஷயத்தையும் अपने அவங்க को எண்ணத்துல अपना போட்டு पार्ट யோசிக்க बजाना மாட்டாங்க. है। ஏன்னா இது பாபா, இது வந்து டிராமா. இந்த டிராமால तो सरल நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது चित நடக்கும். என்னோட பாட்டு என்ன तो அத மட்டும் आज நான் फिर பார்ப்பேன். बाबा कह रहे அதாவது हैं இலகு சுபாவத்தை साफ பத்தி நம்ம दिल। நிறைய இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சாஃப் தில், அதாவது तो कई சுத்தமான कहते हैं இதயம். कि சுத்தமான बहुत இதயம் எப்படி पवित्रता இருக்கும்? होती है, ஸோ शुद्धि தூய்மையாக है, இருக்கிறது, அவங்க ரொம்ப साफ है, சுத்தமாக இருக்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக அவங்க இதயம் இருக்குது. அப்படின்னா तो என்ன அர்த்தம்? अंदर बाहर ஏன்னா एक। உள்ளுக்குள்ள வந்து அவங்க எதையும் போட்டு யோசிக்கிறது இல்ல. कल भी बाबा ने बताया ஸோ ना, कई நேத்து கூட बार பாபா என்ன சொன்னாங்க? दिमाग कुछ कहता है, நம்ம மனது ஒண்ணு दिल சொல்லும், कुछ और இதயம் ஒண்ணு कहता है சொல்லும். और हम இதயம் कहते வேற ஏதோ कुछ और சொல்லும். ही है। दिमाग कहेगा बात तो राइट है, ஸோ புத்தி சொல்லுது கரெக்ட், இந்த விஷயம் ரைட்டுன்னு. पर ஆனா दिल थोड़ा सा இதயம் என்ன சொல்லுது? करने को स्वीकार नहीं है। இது फिर हम பண்ணணுமா बोल तो வேணாமா? बिल्कुल ही अलग हो जाते ஸோ हैं, क्योंकि வார்த்தை வந்து அது வேற மாரி இருக்கு. कई அது बार ऐसा வித்தியாசமா होता है இருக்கு. कि ஸோ இந்த மாரி आप நடக்குது किसी இல்லையா? बात के बारे ஸோ में நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம்னு क्लियर नहीं है, வச்சுக்கோங்களேன். आपको அதுல வந்து கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, स्पष्ट नहीं है, तो जो हम बोलते हैं ஸோ நம்ம ஏதோ तो பேசுறோம். दूसरा फिर कह देता है ஸோ அதுக்கப்புறம் நம்ம ये तो बात யோசிக்கிறோம். बदलता रहता है, पर बदलता அவங்களோட नहीं है। வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்கும். उसके இது बोल இன்னைக்கு जो ஒண்ணு है சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, वो अंदर மாத்திக்கிட்டே में, இருப்பாங்க. क्योंकि ஏன்னா निर्णय அவங்களுக்கு नहीं लिया உள்ளுக்குள்ள है வந்து उसने, ஒரு நிலை சக்தி அவங்க கிட்ட இல்ல. तो इसलिए நிர்ணயிக்கிற उसके சக்தி बोल இல்ல. भी ऐसे होते ஸோ हैं। அதனால அவங்க जो வார்த்தைகளும் आज அப்படிதான் एक இருக்கும் बात உச்சரிக்கிறது. बोलेंगे, இன்னைக்கு फिर ஒண்ணு फिर சொல்லுவாங்க, दूसरी बात திரும்ப बोलेंगे, நாளைக்கு வந்து तीसरे को மாத்தி பேசுவாங்க. तो ये मन की जो அதனால उलझन है, அது வந்து அவங்க மனது வந்து அப்படி वो மாறிக்கிட்டே बोल இருக்கு. जो அதனால है தான் அவங்க வார்த்தைகளும் उस அதுல வந்து उलझन அப்படி के இருக்கு. कारण है। ஸோ அதனால தான் அவங்க மனது அப்படி तो மாறிக்கிட்டே இருக்கனால தான் साफ அவங்க दिल வார்த்தைகள் அதுக்கேத்த மாரி மாறிட்டே இருக்கு. ஸோ சுத்தமான இதயம் அப்படின்னா என்ன? जिसमें बाबा कहते हैं யாரு अंदर வந்து बाहर एक। உள்ளுக்குள்ள வந்து ஒரு நிலையாக இருக்கிறாங்க. வெளியவும் சரி, तो உள்ளேயும் சரி साफ ஒரே दिल மாரி में இருக்காங்க. क्या है, சாஃப் தில், அதாவது जो சுத்தமான இதயம் जैसे है। அப்படின்னா, யார் எப்படி இருந்தாலும் சரி. देखो ऐसे तो हमारे बोल युक्ति युक्त होने चाहिए। ஸோ நம்மளோட வார்த்தைகள் வந்து யுக்தாக இருக்கணும். चलो साफ யார் दिल है, आपके சுத்தமான मन में இதயம். जो संकल्प आया बोलते जाओ, மனதுக்குள்ள என்ன வந்தாலும் உடனே பேசிறது. அது கிடையாது. और कहो मैं तो साफ दिल का हूँ इसलिए सब कुछ कह रहा हूँ। உத் சுத்தமான இதயம் இருக்கு. அதனால தான் என் तो மனசுக்குள்ள என்ன युक्ति இருக்குன்னு युक्त அப்படியே होना வெளிப்படையா पड़ता है, சொல்லிருவேன்னு சொன்னாங்க. परंतु யுக்தாக நம்ம बाबा क्या இருக்கணும். बता रहे हैं आज? பாபா என்ன நமக்கு இப்ப बाबा சொல்லிக் कहते हैं குடுக்குறாங்கன்னா, ஒரு कि होली புனித अंश की அன்னத்தின் विशेषता சிறப்புகள், அதாவது புனித அந்த क्या है, பறவை இருக்கு இல்லையா? सरल அன்னப்பறவைன்னு चित। சொல்லுவாங்க. சோ புனித அன்னப்பறவையின் சிறப்புகள் என்ன? இலகு சுபாவத்தை थोड़ा गहराई கொண்டிருக்கவும், से सोचो सरल அந்த चित क्या புனித होता है, அன் ஆம் அன்னப்பறவை இருக்குல்ல, और அதோட सरल சிறப்புகள், वाणी, அதாவது இலகு சுபாவத்தை கொண்டிருக்கலாம், सरल वृत्ति, எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாகவும் सरल இருக்கிறது, दृष्टि, மற்றும் எளிமையான மனோபாவத்தை, बाप எளிமையான दादा को தூய்மையான பார்வையும் बाबा கொண்டிருப்பவதாக कहता இருக்கும். है कि தூய सबसे प्रिय, தூய और இதயங்களை समीप, கொண்டிருப்பவர்கள் साफ பாப் दिल தாதா அதிக அளவில் நேசிக்கிறார். அதாவது தூய वाले ही இதயத்தை प्यारे होते கொண்டிருப்பவர்கள் हैं। வந்து பாப் தாதாவை அதிகம் நேசிக்கிறார்கள். பாப் தாதா வந்து அதிகம் அவங்கள क्योंकि देखो நேசிக்கிறாங்க. ये बाबा क्यों कह रहा है ஏன் பாபா இத சொல்றாங்க? कि யோசிச்சு जो பாருங்க. साफ அதாவது दिल தூய वाले हैं இதயத்துல இருக்கவங்களுக்கு वो பாபா समीप भी அவங்கள हैं और அதிகமாக प्यारे भी हैं। நேசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாப் தாதா வந்து அவங்கள நேசிக்கிறாங்க. ஏன் இது பாபா சொல்றாங்க? देखो एक होता है ஏனென்றால் अज्ञान, दूसरा होता है भोलापन। तो ज्ञान तो हमारे पास हर சோ बात का है, ஞானம் நம்மகிட்ட இருக்கு இப்ப. लेकिन हम अपना ஆனா ஞானம் இருந்தாலும் भोलापन छोड़ेंगे नहीं। मैं बुद्धिमान हूँ, मेरे நான் पास புத்திசாலி, ज्ञान है, என் பக்கத்துல थोड़ा ஞானம் अहंकार இருக்கு. आ जाता है ना। சோ அப்ப அகங்காரம் வந்துரும் அவங்களுக்கு. எனக்கு எல்லாமே தெரியும் बहुत அப்படின்னு. कई समाचार आते रहते हैं சோ कि நிறைய वो விஷயங்கள், अपने को நிறைய நியூஸ் बहुत வந்துகிட்டே होशियार இருக்கும். समझता है और है भी, அவங்களுக்கு நிறைய அகங்காரம் வந்துரும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் परंतु அப்படின்னு. उसके व्यवहार में ஆனா वो साफ दिल விவகாரத்துல नहीं है। பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையான சுத்தமான இதயம் கிடையாது. उसका लक्ष्य है அவங்களோட बड़ा बनने லட்சியம் का, வந்து बड़ा स्टेटस मिले मुझे, நிறைய ஸ்டேட்டஸ் கிடைக்கும் எனக்கு.
எனக்கு நிறைய उससे फिर हाँ, அந்த அகங்காரம் शब्द அவங்களுக்குள்ள नहीं வந்துருது. रहता है। சோ அப்ப तो बोल சுத்தமான भी இது ऐसा ही இல்லன்னு होता है। அர்த்தம். சோ तो வார்த்தைகளும் அதே बाबा மாதிரிதான் कहते அவங்களுக்கு हैं இருக்கும். कि சோ பாபா சொல்றாங்க, जो साफ दिल है யாருக்கு சுத்தமான இதயம் இருக்கோ सदा बाप दादा के அவங்க दिल பாப்தாதா, तखत नशीन அதாவது சுத்தமான இதயத்தை கொண்டிருப்பவர்கள் साफ எப்போதும் दिल वाले बाप பாப்தாதாவின் दादा இதய के दिल तखत சிம்மாசனத்தில் नशीन और அமர்ந்திருப்பார்கள். सर्व के संकल्प அத்துடன் पूर्ण அவர்களின் மென்மையான எண்ணங்கள் पूर्ण करने से बाबा कहते हैं कि सदा நிறைவேற்றப்படுவதனால் वृत्ति में நிறைவேற்றப்படுவதனால் அவர்கள் दृष्टि में இலக்குவாகவும் எளிமையாகவும் वृत्ति में தெளிவாகவும் दृष्टि में இருப்பார்கள். आपके बोल में இலக்குவாகவும் எளிமையாகவும் संबंध தெளிவாகவும் संपर्क में இருப்பார்கள். அவர்கள் மனோபாவம், பார்வை, सरल வார்த்தைகள், உறவு और முறைகள், स्पष्ट தொடர்புகளில் அவர்கள் சமமாக இருப்பார்கள். बाप समान दिखाई देते हैं। பாபாக்கு சமமாக அவங்க இருப்பார்கள். सरल भी और श्रेष्ठ भी। ரொம்ப ஈஸியாவும் இருப்பாங்க மற்றும் உயர்ந்ததாகவும் இருக்கும் அவங்களோட எண்ணங்கள், ऐसा வார்த்தைகள், नहीं कि हम எல்லாமே सरल है பார்வைகள். इसलिए हमको சோ जो நம்ம मन में आता है जैसे சோ आता है எனக்கு நான் ரொம்ப ஈஸி நேச்சரா இருக்கேன், சுலபமாக श्रेष्ठ இருக்கேன், அதனால என் மனதுல என்ன இருக்கோ நான் அப்படி பேசிடுறேன். सरलता அது और கிடையாது. श्रेष्ठता अगर दोनों गुण சுலபமாகவும் हो இருக்கணும் மற்றும் உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். तो बाबा के समीप है। பாபா बाबा के दिल तखत नशीन பாபாவோட இதயத்துல तो நம்ம अपनी சிம்மாசனத்துல वृत्ति அமர்ந்து दृष्टि இருக்கணும் அப்படின்னா நம்மளோட बोल பார்வை, நம்ம வார்த்தைகள், நம்ம सब மனோபாவனம், நம்ம सदल உறவு स्वभाव முறைகள், தொடர்புகள் எல்லாமே के வந்து होने से சமமாக सदा பாப்தாதாக்கு சமமாக இருக்க स्पष्ट வேண்டும். होंगे। तो आज बाबा பாபா வந்து இன்னைக்கு வந்து बहुत ही நமக்கு வந்து अच्छे इशारे दिए ரொம்ப बोलने நல்ல அவ்யக்தி இஷாரை கொடுத்திருக்காங்க நமக்கு. और कैसे மற்றும் எப்படி हर एक வந்து को நம்ம வந்து ஒரு उसके अनादि ஒருத்தருக்கும் அந்த और அனாதி आदि गुणों ஸ்வரூபம், से ஆதி उस आत्मा குணங்களை को நம்ம देखें। பார்க்கணும். அதாவது ஆத்மாவை மட்டும் பார்க்க கூடாது, ஆத்மாவோட ஒரிஜினல் कई சமஸ்காரத்தை तरह அவங்கள के कई பார்க்கணும். जन्मों के देह ஸோ मन நிறைய के பிறவிகள் அவங்க संस्कार எடுத்திருப்பாங்க. का ஸோ அந்த हिसाब பழைய किताब है। மிக்ஸ்டு சமஸ்காரம் அந்த ஆத்மால இருக்கும். இப்ப இருக்கிற பிரசன்ட் द्वापर युग से சம்ஸ்காரத்தை நம்ம பார்க்க கூடாது. विकार शुरू हुए ஸோ அப்பதான் तो விகாரங்கள் अपना அதிகமாகும். संबंध देह का ஸோ நம்மளோட व्यवहार சம்பந்தத்தை देह का பார்த்த விவகாரம் धीरे எல்லாத்துலயுமே धीरे विकार बढ़ते ஸோ நம்ம गए விகாரத்துல நம்ம तो वो हिसाब போயிடுவோம். किताब बनता गया ना। ஸோ அப்ப வந்து கார்மிக் इसलिए கணக்குகள் बाबा அதிகமா कई बार போயிட்டே कहते இருக்கும். हैं அதனால பாபா நிறைய कि வாட்டி நம்ம கிட்ட 63 சொல்றாங்க. जन्म का हिसाब ஸோ நம்ம चुकतू வந்து करो இப்ப और வந்து 21 பழைய जन्म का பிறவிகள் संबंध உண்டான बनाओ। கார்மிக் கணக்குகளை நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் மற்றும் நம்ம வந்து सब बंधन நம்ம को கசானாவை तोड़ के नहीं நிரப்பணும். बनाओ சோ நம்ம வந்து तो वो तब கார்மிக் बनेगा கணக்குகளை முடிவுக்கு संबंध கொண்டு வரது இல்ல, जब நம்ம हर வந்து एक को பொக்கிஷங்களை நம்ம उसके अनादि கசானால स्वरूप நிரப்பணும். சோ அதனால मैं भी ஆத்மாக்களை आत्मा हूँ பார்க்கும் போது நானும் ஒரு मेरे ஆத்மா தான். மத்தவங்களை பார்க்கும் अनादि போது गुण என்னோட और हर एक ஒரிஜினல் आत्मा के சமஸ்காரம் अनादि என்ன गुण मैं அதை उनको பார்க்கணும் देखूं மற்றும் மத்த ஆத்மாக்களை तो जो मेरा பார்க்கும்போது संबंध बन அவங்களோட रहा है ஒரிஜினல் वो சம்ஸ்காரம் என்ன सत्युग அதுதான் का நம்ம है। பார்க்கணும். இப்ப என்ன संगम लिखा நடைமுறை है வாழ்க்கையில रूहानी அவங்களுக்கு என்ன संबंध சமஸ்காரம் இருக்கும், மிக்ஸ்டு சம்ஸ்காரம், அதை நம்ம और பார்க்க सत्युग கூடாது. का संबंध। சத்யுக बंधन சமஸ்காரம் टूटता மற்றும் जा रहा है ஒரிஜினல் சமஸ்காரத்தை और நம்ம பார்க்க संबंध வேண்டும். बनता जा रहा है। சோ இந்த மாதிரி बंधन உறவுகளை में நம்ம हमेशा வைக்கும் दुख போது होगा। சோ எந்த ஒரு பந்தனையிலயும் उस நம்ம आत्मा மாட்டிக்கிட்டோம்னா में நமக்கு किसी न துக்கம் किस வரும். तरह से आपको दुख होगा। ये कर्म சோ बंधन எந்த है, மாதிரி ஒரு कोई हिसाब பந்தனைக்குள்ள किताब है। மாட்டினாலும் துக்கம் வரும். அந்த கார்மிக் लेकिन जब கணக்குகள் நமக்கு संबंध बनते அதிகமாகும். हैं ஆனா तो நம்ம வந்து समीपता உறவு और முறைகள் सुख அந்த மாதிரி அதாவது பாபாக்கு சமமாக நம்ம एक ஆக்கிட்டோம் दूसरे அப்படின்னா को सुख சோ देंगे, ஒருத்தருக்கு நம்ம खुद भी மகிழ்ச்சியை सुखी கொடுப்போம், रहेंगे நம்மளும் और மகிழ்ச்சியா सबको இருப்போம், सुख भी மத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் देते கொடுப்போம் रहेंगे। நம்ம. சோ நம்ம तो மத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி इसलिए कुछ மட்டும்தான் क्षणों கொடுப்போம். के लिए அதனால கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். सरल चित சோ सब सरल और स्पष्ट இலகு और சுபாவத்தை श्रेष्ठ கொண்டவர்களாகவும் சகித்து இருப்பது கொண்டவர்களாகவும் இருங்கள். அத வந்து நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பயிற்சி பண்ணுவோம். ओम शांति। சாந்தி.
तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी तारीख அவ்யக்த है முரளி 28 जून 1977 ஜூன் 28 वेस्ट मत 77வது करो வருஷம். और எதையும் वेट வேஸ்ட் कम பண்ணக்கூடாது करो। மற்றும் வெயிட்ட குறைங்க. तीसरी गुह्य बात மூணாவது ऐसी ஆழமான விஷயம் என்னன்னா, वेट वाली ஆத்மாக்கள் யாரெல்லாம் आत्माएं ரொம்ப जो ஹெவியாக विघ्न இருக்கிறாங்களோ அவங்க व கருவிகளாக डिससर्विस के இருந்து निमित्त बनती தடைகளை हैं உருவாக்குறாங்க மற்றும் டிஸ்சர்வீஸ் बाप को பண்றாங்கன்னா अर्पण அவங்களால किया வெற்றியை हुआ அடைய முடியாது. அவங்க अपना மனதும் तन मन புத்தியை व வேஸ்ட் பண்றாங்க. பாபா ईश्वरीय கிட்ட सेवा சரண்டர் अर्थ பண்ணாம मिला இல்ல हुआ கடவுளோட சேவையில கிடைச்சும் அவங்க அது धन பண்ணாம இருக்காங்க. अपने சோ அப்ப विघ्नों के அவங்களுக்குள்ள कारण वेस्ट करती हैं अर्थात सफलता नहीं पाती। சோ அவங்களால வெற்றியை கொண்டு வர उसके முடியல. वेस्ट ஏன்னா करने அவங்களோட का भी காட்லி बोझ சர்வீஸ चढ़ता வேஸ்ட் है। பண்றாங்க. इसलिए पापों की गहन गति को भी சோ இது अच्छी நம்ம रीति ஆழமான जानो। अब பாவத்தோட क्या சீக்ரெட்ட நம்ம करना है? புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன वेस्ट मत பண்ணணும்? करो வேஸ்ட और वेट பண்ணாதீங்க कम மற்றும் करो। வெயிட்ட குறைங்க. धर्मराजपुरी में जाने के தர்மராஜ் पहले கோர்ட்ல போறதுக்கு अपना முன்னாடி धर्मराज நீங்களே बनो। தர்மராஜாக இருந்து अपना पूरा உங்களோட முழு चौपड़ा खोलो அக்கவுண்ட் புக்கையும் और ஓபன் चेक பண்ணி करो செக் பண்ணி பாருங்க. पाप और உங்களோட पुण्य का खाता அதாவது क्या रहा हुआ है, கார்மிக் क्या கணக்குகளை நம்ம जमा செக் பண்ணி करना பார்க்கணும். है எந்த அளவுக்கு புண்ணிய और கர்மா विशेष பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு स्वयं பாவ प्रति கர்மா प्लान பண்ணியிருக்கோம்னு. बनाओ। சோ அந்த மாதிரி விசேஷமான பிளான் பண்ணுங்க. பாப்தாதா पाप के खाते को குழந்தைகளோட भस्म करो, அக்கவுண்ட்ஸ பாத்துட்டு இருக்காங்க पुण्य के மற்றும் खाते அவங்களும் को बढ़ाओ। बाप दादा बच्चों के பாப்தாதா खाते को குழந்தைகளோட அக்கவுண்ட்ஸ देखते பாத்துட்டு हुए இருக்காங்க. समझते हैं அவங்களுக்கும் माला புரியுது. அதாவது माल हो என்னன்னா, जाए। बाहर बरसात पड़ சோ रही है, இப்ப இருக்கிற बाप உலகத்துல दादा இருக்கிற बोले இயற்கைக்கு கூட प्रकृति भी நமக்கு पाठ பாடம் पढ़ा சொல்லி रही है। கொடுக்கிறது. जैसे प्रकृति अपने मौसम व समय प्रमाण अपने तीव्र गति से कार्य இப்ப कर இயற்கை रही है, நேரத்துக்கு ऐसे ஏத்தவரை ரொம்ப ब्राह्मणों தீவிரமாக के இருக்குதோ அதே कमाई மாதிரி जमा பிராமின் करने की குழந்தைகளும் நம்மளும் मौसम है। அதிகமாக நம்ம तो मौसम சேமிச்சு प्रमाण வைக்க तीव्र வேண்டும். रफ्तार से जमा करो। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। मीठी प्यारी मम्मा ममता मई जगदम्बा। बाप है जब भी उनका संग मिलता है वो तो बेड़ा पार कर देता है। சோ இப்ப நம்ம தந்தையோட துணையில இருக்கிறோம். அப்ப நம்ம கரெக்டான பாதையில பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப நம்மள வாழ்க்கையில நமக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்குது. ஆனா மனிதர்கள் அவங்களால முக்தி ஜீவன் முக்தி வாழ்க்கையில கொடுக்க முடியாது. சோ அவங்க சத்சங்க துணையில இருக்கிறாங்கன்னு நம்ம கூற முடியாது. ஏன்னா சத்சங்னா என்னன்னா ஒரே ஒரு உண்மையான துணையில நம்ம இருக்கிறது. சோ அது ஒரே நேரத்துல மட்டும்தான் நடக்கும். இப்ப உண்மையான சத்சங் நடக்குது. அதாவது உண்மையான துணையில நம்ம இருக்கிறோம். சோ சத்சங் சத்குரு இல்லாம நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களோட இருக்கிறது சத்சங்னு கூறப்பட முடியாது. ஏனென்றால் அவங்களால வேதம் சாஸ்திரம் சொல்லி தர முடியும். அவங்களால உண்மையான துணையில நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. So, அதனால சத்சங் இப்ப மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஒரே ஒருத்தர் குரு சத்குரு அவரு இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சத்குரு இப்ப வந்திருக்காரு மற்றும் அவரோட துணை நமக்கு இருக்குது. அதனாலதான் சத்சங்னு சொல்றாங்க. அவரோட துணை தான் சத்சங்னு கூறப்படுகிறது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாபா சொல்றாங்க இது எல்லா டைமும் நடக்காது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் வருவேன். அதாவது நீங்க எல்லாத்தையும் அந்த நேரத்துல எடுத்துக்க முடியும். இப்ப நீங்க மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா
मुझे भी याद करने की फिर तुम्हें जरूरत नहीं है, क्योंकि मुझे याद करना ही तभी நீங்க पड़ता है வந்து जब दुख மகிழ்ச்சியாக आता है। இருக்கீங்கன்னா இந்த சத்சங்க்கு வர अरे தேவையில்ல. हे भगवान, இப்ப हाँ நீங்க துக்கத்துல हटे। இருக்கீங்க, फिर அசாந்தியில तुमको இருக்கீங்க. आत्मा आशीष होगा அதனாலதான் तो कहते हैं இப்ப सुख நீங்க में तुम्हें மகிழ்ச்சியில रहना கொண்டு करने போகணும் की அப்படின்னா இந்த दरकार ही नहीं சத்சங்க்கு है। வர सुख வேண்டியதாக हमें இருக்கும். थोड़ा याद करते हो, सुख हमें मुझे जरूरत नहीं है, तो इसीलिए मैं आता हूँ। சோ நான் வந்து वो सदा உங்களுக்கு எப்பொழுதும் सुखी மகிழ்ச்சியை बनाकर கொடுக்கறதுக்காக நான் रखे வந்திருக்கேன். और सदा सुख में மற்றும் रहे। நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ऐसे இருப்பீங்க. कर्म बुरे சோ करते ही எந்த ना ஒரு हो फिर, தவறான जो तुमको செயல்கள் कुछ பண்ணாதீங்க. बुराई அதனால का உங்களுக்கு दंड வந்து पाना पड़े, பனிஷ்மெண்ட் फिर கிடைக்கும். दुखी हो और फिर சோ चिल्लाओ। மற்றும் அதுக்கு துக்கம் கிடைக்கும். चिल्लाने की மற்றும் बात நம்ம नहीं திரும்ப सीखनी। பாபாவை ये கூப்பிடுற सभी மாதிரி चीजें இருக்கும். हैं சோ जिसको அதனால अच्छी இந்த तरह से விஷயத்தை நீங்க समझ कर புரிஞ்சுக்கிட்டு करके உங்களுக்கு और நீங்களே उसी வந்து का लाभ लो நன்மை கொண்டு और வாங்க. बाप के भी சோ महिमा को பாபாவை यथारथ புரிஞ்சுக்கிட்டு समझ அவரோட लेकर, மகிமையை புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து वैसे बाप की महिमा को खाली சோ समझना नहीं அவரோட है, மகிமையை बाप நம்ம के புரிஞ்சுக்கணும். संबंध மற்றும் பாபாவை நம்ம புரிஞ்சுக்கணும். रखने அவங்க का கிட்ட है நம்ம और உறவு उसका வந்து प्रैक्टिकल கிளியராக कर வச்சுக்கும் करके போது सपूत அவரோட बच्चा குழந்தைகள் நம்ம प्रैक्टिकल நடைமுறை एक्शन में வாழ்க்கையில कर्म में आने நல்ல का செயல்களை तो अपने பண்ணும் कर्म போது को நமக்கு வந்து श्रेष्ठ உயர்ந்த बना। செயல்கள் நம்ம பண்ண முடியும். तो अभी बना रहे हो ना சோ अच्छी तरह से, எல்லாரும் நல்ல ध्यान செயல்கள் देते हो ना பண்ணிட்டு अपने இருக்கீங்க पर, இல்லையா? क्योंकि ये உங்களை खाली நீங்களே ऐसा வந்து ऐसा கவனம் सुनने வச்சுக்கிறீங்க, का नहीं right? है, प्रैक्टिकल आने का है। நடைமுறை तो வாழ்க்கையில अपना இதை கொண்டு सारा வரீங்க. दिन சோ நம்ம अपने எல்லாரும் கவனம் வைக்க प्रैक्टिकल வேண்டும் कर्म के நம்மளோட ऊपर आदेश நடைமுறை रखना வாழ்க்கையில இருக்கிற செயல்கள். कि आज मैंने सारे दिन சோ में நாள் क्या किया, முழுவதும் நான் என்ன பண்ணேன், अच्छा அத வந்து बताया, कोई நல்ல योग अवस्थ, செயல்கள் कोई जो பண்ணனா अवस्थ, இல்ல कोई काम अवस्थ, கோவப்பட்டனா कोई இல்ல क्रोध अवस्थ, ஏதோ ஒரு ऐसा जो தவறான उल्टा செயல்கள் काम भी மூலியமாக किया, तो सारे दिन का अपना பற்று, அகங்காரம், रखना है கோவத்துல बुका में, இருந்தனா हिसाब உங்களோட किताब, ரெஜிஸ்டரை क्या நாள் முழுவதும் செக் பண்ணி दिनचर्या, பாருங்க. पूरा அக்கௌண்ட்டை हिसाब செக் பண்ணி अपने का। பாருங்க. उங்க டைம் டேபிள செக் பண்ணி பாருங்க. सौभाग्य जगाए तूने, रत्न लुटाए तूने, सौभाग्य जगाए तूने, ऐसी ज्ञान मुरली सुनाई तूने। नैनों के पलने में जो पालना दी मम्मा, नैनों के पलने में जो पालना दी मम्मा, और दृष्टि से लोरिया सुनाई तूने। Om ஓம் Shanti. சாந்தி. To remain constant சதா முகமுலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவும் the இருங்கள். specialities of a holy ஒரு soul புனித are அன்னையின் to be சிறப்புகள் easy nature, இலகு சுபாவத்தை using கொண்டவர்களாகவும் simple words எளிமையான and வார்த்தைகளை having a simple பயன்படுத்துவதற்காகவும் எளிமையான and simple மனோபாவத்தை pure vision. எளிமையான பார்வைகளை Bhaktada கொண்டிருப்பதாகும். loves those with தூய pure இதயத்தை hearts the most கொண்டிருப்பவர்கள் பாப்தாதா and is அதிக closest to அதிக him. அளவில் நேசிக்கிறார். Those with அத்துடன் pure அவர்களுக்கு hearts நெருக்கமாக always இருக்கிறார். seated on Baptada's சுத்தமான right throne, இதயத்தை and கொண்டிருப்பவர்கள் because all எப்பொழுதும் their admirable பாப்தாதாவின் இதய servanthood, சிம்மாசனத்தில் there seemed அமர்ந்திருப்பார்கள். to be அத்துடன் easy, அவர்கள் simple, மென்மையான and எண்ணங்கள் clear. They're equal in நிறைவேற்றப்பட்டுவதனால் their attitude, அவர்கள் vision, இலகுவாக romance, relationships, எளிமையானவர்களாகவும் and தெளிவாகவும் connections. இருப்பார்கள். Om அவர்கள் Shanti. மனோபாவம், பார்வை, வார்த்தைகள், உறவு முறைகள் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சமமாக இருப்பார்கள். Om Shanti. Welcome ஓம் சாந்தி. Vyakti அவ்யக்தி பரிவாருக்கு Parivar. உங்களை Today's day வரவேற்கிறோம். 12. இன்னைக்கு To நாள் remain 12. constantly எப்பொழுதும் cheerful, சதா be easy முகமலர்ச்சியுடன் natured இருப்பதற்கு and இலகு tolerant. சுபாவத்தை கொண்டவர்களாகவும் Today's topic, சகித்து clean கொண்டவர்களாகவும் hearts. இருங்கள். இன்றைய தலைப்பு சுத்தமான இதயம். The specialities of Mother மதர் Jagadamba. ஜெகதம்பாவோட விசேஷமான No குணங்கள். matter what எந்த type மாதிரி of defects பலவீனம் a ஒரு soul ஆத்மா கிட்ட had, இருந்தாலும் அம்மா Mama எப்பொழுதும் அந்த never allowed தூய்மையற்ற any வார்த்தைகளை impure அவங்க words to வார்த்தையிலிருந்து உச்சரிக்கவே emerge to her மாட்டாங்க எந்த lips ஆத்மாக்களுக்காகவும் for any மற்றும் soul, யாருக்காகவும் so எந்த that ஒரு anyone could take advantage of that. It was always the aim of எய்ம் Mama, அதாவது குறிக்கோள், மம்மாவோட who குறிக்கோள் always என்னன்னா had a எப்பொழுதும் cool ரொம்ப கூல் nature நேச்சராக இருப்பாங்க and மற்றும் spoke sweet இனிமையான வார்த்தைகள் words. மட்டும்தான் உச்சரிப்பாங்க. I
நான் மத்தவங்களோட துக்கத்தை விடுபடுத்த வேண்டும். மம்மா எப்பொழுதும் யார்கிட்டயும் கடினமாக இருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்தவங்கள்ட்ட கடினமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் மற்றும் ரொம்ப கடினமான வார்த்தைகளை உச்சரிக்கவே மாட்டாங்க. மம்மா எப்பொழுதும் அதாவது சாந்தி மற்றும் அன்போட அவதாரமாக இருப்பாங்க. இப்ப நம்ம மோயினி தீதிஜிவிடம் கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி Happy எல்லோருக்கும். Sadguruvar ஹாப்பி to everyone. சத்குருவார் எல்லோருக்கும். Mama said மம்மா so சொன்னாங்க, sweetly that ரொம்ப Baba comes இனிமையாக சொன்னாங்க. அதாவது and make பாபா us ever happy. நம்மள எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உலகத்துக்கு So கொண்டு we போறார். all எப்பொழுதும் have to மகிழ்ச்சியாக at வச்சுக்க போறார். சோ நம்ம conference எல்லாரும் be ever சங்கம் happy யுகத்துல இருக்கணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா பாபா நம்மள மகிழ்ச்சியாக ஆக்குறதுக்காக because வந்திருக்கார். ஏனென்றால் I'm not unhappy நான் about this. I don't இத like பத்தி this. எனக்கு இது பிடிக்கல, நான் இதனால மகிழ்ச்சியா இல்ல, எனக்கு இது பிடிக்கல There are அப்படிங்கறது very, சொல்லக்கூடாது. very ஏன்னா pure, தூய்மையான subtle ஆம், energy. சூக்ஷ்மமான And எனர்ஜி of course, இருக்குது. there is negative. நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. Now, when you are நான் pure, இப்ப தூய்மையாக then the இருக்கும்போது pure energy அப்ப தூய்மையான will keep சக்தியை மட்டும்தான் removing நான் the obstacles. தடைகளை விடுபட்டு இருக்க முடியும். சோ So தூய்மையான just சக்தியில நான் maintain இருக்கும்போது அந்த தூய்மை சக்தி எனர்ஜி your clean தடைகளை heart, ரிமூவ் your பண்ணிரும். easy சோ nature, எப்பொழுதும் ரொம்ப சுலபமான your cheerful, மனோபாவத்தை இருங்க, whatever மகிழ்ச்சியில Baba is இருங்க. saying, பாபா just என்னென்ன maintain on சொல்றாரு? that. சகித்து கொண்டிருப்பவர்கள், And if you சுபாவத்தை maintain it, then இலகு சுபாவத்தை கொண்டிருப்பவர்கள், சுத்தமான இதயத்துல இருக்கிறது. what சோ இதெல்லாம் நம்ம what மெயின்டைன் is பண்ணும்போது என்ன happening ஆகும்? நம்ம lot கிட்ட these தூய்மையான days சக்தி கிடைக்கும். தூய்மையான is எனர்ஜி the நம்மள சுத்தி subtle இருக்கும் karmic போது எந்த ஒரு account தடைகள் amongst the இருந்தாலும் சரி, souls, அந்த தடைகள் ரிமூவ் பண்ணிரும் அந்த சுத்தமான and எனர்ஜி it could நம்ம cause கிட்ட இருக்கும்போது. sorrow, சோ it could cause insecurity, மகிழ்ச்சியாக இருங்க. சோ நம்ம ஏதாவது many, many வீணான subtle விஷயத்த things. நினைச்சிட்டு இருக்கோம்னா நிறைய The சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. impact of the நிறைய behavior துக்கம் of வரும். other souls, their சோ மத்த sanskars ஆத்மாக்கள் ஏதோ also பண்றாங்கங்கிறதுக்கோசரம் அந்த sometimes பாதிப்பை impact us. நமக்கு பாதிப்பு கொண்டு வரும். But how So to அதனால அத பத்தி remain நம்ம யோசிக்கணும். எப்படி நம்மள detached and விடுபட்டு lovely, not இருக்கணும், only that, அன்பாக but இருக்கணும், எப்படி go அப்படி இருக்க முடியும்? beyond. இத These are ஃப்ளைங் very, ஸ்டேஜ்ல இருங்க. very இத விட்டு could பியாண்ட், be அதாவது big things, but they are very trivial, very trivial. இத To பட்டு get caught விடுபட்டு up இருக்கணும். into anyone's sanskar, anyone, யாரோட சமஸ்காரத்தையும் நம்ம because போய் Baba இருக்கக்கூடாது. had been ஏன்னா giving us பாபா this நமக்கு practice. நிறைய பயிற்சி Look கொடுத்துட்டு at இருக்காரு. the original, ஒரிஜினல் eternal சமஸ்காரத்தை sanskar of the பாருங்க. soul, அவங்களோட ஒரிஜினல் and then உண்மையான see how the settling சமஸ்காரத்தை பாருங்க அந்த happens ஆத்மாவுல. from there. சோ அப்புறம் அவங்க And எப்படி use கார்மிக் கணக்குகளை செட்டில் spiritual, soul பண்றாங்கன்னு பாருங்க. conscious சோ ஆத்ம relationship உணர்வுல is இருக்கிறது, created. ஆத்ம உரையாடல்ல I இருக்கிறது, know I ஆத்ம always உணர்வுல remember நம்ம that it's not question of only ரிலேஷன்ஷிப் bondage, வச்சுக்கிறது, to be பந்தனைகள் free வச்சுக்கிறது. from bondage, சோ நம்ம but பந்தனையில also இருந்து to விடுபட்டு create இருக்கணும். ஆனாலும் நம்ம relationship. உறவுகள் வைக்கணும் அப்படின்னா ஆத்மா Now at conferences, அபிமானத்துல உறவு our வச்சுக்கணும். relationships are சோ நம்மளோட spiritual, உறவுகள் அந்த மாதிரி of ஆன்மீக love, of உறவுகளா soul இருக்கணும். அதாவது consciousness, அன்பு, ஆத்ம உணர்வுல because one of இருக்கிறது. the main quality of ஏனென்றால் soul ஒரு consciousness முக்கியமான is குணம் loveful ஆத்ம உணர்வுல relationship with இருக்கிறது everyone. என்னன்னா நம்ம அன்பாக இருக்க வேண்டும். Whatever யார் anyone எப்படி is, இருந்தாலும் சரி, யார் but எப்படி I love இருந்தாலும் the சரி, யார் என்ன soul. பண்ணாலும் சரி, நான் This way அந்த you are able ஆத்மாவுக்கு to அன்பு clear மட்டும் the தான் கொடுக்கணும். bondage, சோ அப்ப but அந்த also பந்தனையில இருந்து create நம்ம good விடுபட்டு இருப்போம் relationship மற்றும் நம்ம நல்ல உறவுகளை with anyone, of உருவாக்க course, முடியும். within the யார் family, இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துல within இருந்தாலும் சரி, our family, நம்ம but பாமின் also in the குடும்பத்துல இருந்தாலும் Lokik சரி, way, மற்றும் லௌகிக in குடும்பத்துல Lokik இருந்தாலும் சரி, relationships also, லௌகிக உறவுகள்ல இருந்தாலும் whether சரி, it is at work or whether அதாவது in the society, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, சொசைட்டில this இருந்தாலும் subtle சரி. clash, the சோ அந்த differences, சூக்ஷ்ம வகத்துல நம்ம எந்த வகையிலும் நம்ம overtaking, ஒரு insecurity, all ஓவர் these are டேக்கிங்காக very இருக்கக்கூடாது. subtle ரொம்ப karmic சூக்ஷ் bondages. So as much I practice சோ soul எந்த அளவுக்கு நான் consciousness, ஆத்ம உணர்வுல நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கனோ அந்த அளவுக்கு that much என்னால I இத am கொண்டு வர முடியும். clearing சோ the bondage, அந்த அளவுக்கு நான் பந்தனையில இருந்து கிளியர் but பண்ணிட்டே then வரேன்னு also அர்த்தம். I am creating a new relationship. மற்றும் நான் புது உறவுகளை I think உருவாக்குறேன். it's அதாவது really, ஆத்ம ஆன்மீகத்துல it will இருக்கிற be needed ரிலேஷன்ஷிப்பை lot கொண்டு வரேன். more
சோ இது நிறைய தேவைப்படும் இந்த It's because இந்த of டைம்ல. someone you are யாராவது வந்து experiencing sorrow. துக்கம் அனுபவிக்கிறோம், So you யாருனாலயும் don't ஏதோ ஒரு feel that காரணத்தால you நம்ம are being துக்கத்தை loved. அனுபவிக்கிறோம்னோ, நம்ம வந்து Very, நம்ம very மேல அன்பு subtle செலுத்தல அப்படிங்கிறோம் அப்படின்னு emotional ஃபீல் பண்றோமோ, நம்ம ரொம்ப எமோஷனல் ஆயிருவோம் இல்லையா? upheaval is happening, Lord, these days. அப்ப நிறைய பிரச்சனைகள் So I உருவாயிட்டே think இருக்கு that இப்பெல்லாம். சோ it அதனால seems நம்ம like வந்து Baba wants us பாபா வந்து இது to வந்து நமக்கு practice. இத We பயிற்சி know we பண்ணணும்னு are நமக்கு so சொல்றாரு. conscious, but சோ then நம்ம ஆத்ம உணர்வுல why இருக்கோம் all நமக்கு this is தெரியும். ஆனா happening ஏன் இதெல்லாம் in your நடக்குது, mind நம்ம through மனதுக்குள்ள ஏன் imbalance of இதெல்லாம் நடக்குது, others? ஏன் நம்ம So pay attention, அதனால நம்ம கவனம் வைக்க வேண்டும். accurately அக்யூரேட்டாக practice நம்ம soul வந்து consciousness, ஆத்ம உணர்வுல and that இருக்கணும். is, மத்த I ஆத்மாக்களையும் am அந்த a ஒரிஜினல் soul, சன்ஸ்காரத்துல பார்க்கணும். நான் ஒரு my ஆத்மா, eternal qualities, நான் என்னோட உண்மையான my குணங்கள் original இதுதான், qualities, என்னோட ஒரிஜினல் and குணங்கள் then I இதுதான். look at others, மற்றும் மத்த ஆத்மாக்களையும் நான் அப்படி பாக்குறேன், their eternal qualities, அவங்களோட their உண்மையான original குணத்தையும் qualities. பாக்குறேன், அவங்களோட ஒரிஜினல் So குணத்தையும் this நான் is the பாக்குறேன். lesson I சோ think இதுதான் பாடம் Baba நமக்கு really, சொல்லியிருக்காங்க. really பாபா wants us நமக்கு to know நிறைய it, புரிய வச்சிருக்காங்க, நிறைய so சொல்லி that we கொடுக்குறாங்க. go சோ beyond அதனால நம்மள வந்து விடுபட்டு experience of இருந்து sorrow, பந்தனையில இருந்து முக்திட்டு நமக்கு வந்து respect, துக்கம் lack of இல்லாத உலகத்துக்கு respect, கொண்டு no, போறதுக்கு. to experience சோ and இது be அனுபவம் constantly செய்யறதுக்கு, happy. தொடர்ந்து The மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, atmosphere wherever I வாயு am, மண்டலம் எப்படி whether இருந்தாலும் we are சரி, 2 or 5 or 10, நம்ம 5 பேர் இருந்தாலும் சரி, soul 10 பேர் இருந்தாலும் சரி, 2 consciousness, பேர் இருந்தாலும் சரி, ஆத்ம உணர்வுல relationship இருக்கணும். will உறவுகள் create அந்த a மாதிரி இருக்கணும். beautiful ரொம்ப family, அழகான குடும்பத்துல and the இருக்க வேண்டும். atmosphere for மற்றும் அந்த service. வாயு மண்டலம் எப்படி இருக்க வேண்டும், There will ரொம்ப only அழகாக இருக்க வேண்டும். use signals, not even அதாவது words, நம்ம வந்து வார்த்தைகளை யூஸ் to பண்ண வேணாம், communicate, சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுங்க, to get our task done. நம்மளோட செயல்களை Love கொண்டு and வரதுக்கு. cooperation அன்பு becomes 2 மற்றும் main ஒத்துழைப்பு, qualities அதான் in the family. 2 விசேஷமான And குணங்கள் தேவைப்படுது that's இந்த what நேரத்துல. Baba is creating, இதுதான் பாபா is நமக்கு a golden aged உருவாக்குகிறாரு, family. அதாவது இந்த குடும்பத்துக்கு. At confluence age, golden சங்கம் age. யுகத்துல வந்து நம்ம கோல்டன் ஏஜ் Not in golden உருவாக்கணும். age we create golden age கோல்டன் family. ஏஜ்ல கோல்டன் ஏஜ் No, உருவாக்குறதுல you go with the சங்கம் யுகத்துல sanskar. சத்தியுகத்தை உருவாக்கணும். நம்மளோட சமஸ்காரத்தை Always பயன்படுத்தி remind yourself, எப்பொழுதும் உங்களை the ஞாபகப்படுத்திக்கிட்டே kingdom இருங்க. of Lakshmi Narayan, லக்ஷ்மி நாராயணோட kingdom of deities, கிங்டம், தேவதையின் and at கிங்டம். confluence age, சங்கம் our யுகத்துல அதை கொண்டு வாங்க. royalty, நம்ம our அந்த love, அந்த புனிதமாக our இருக்கிறது, interaction நம்மளோட with each அன்பு, other, நம்மளோட உரையாடல், நம்ம மனோபாவனை everything really should எல்லாமே be வந்து அது வந்து as it சத்தியுகத்திற்கு உண்டான will இது be இருக்கணும். in the golden age. சோ சத்தியுகத்துல இதே மாதிரிதான் நம்ம பண்ண போறோம். சோ And இப்ப so நம்ம அதை can கொண்டு வரணும். emerge the golden age. சோ சத்தியுகத்தின் சமஸ்காரத்தை இப்ப What நீங்க you will be உருவாக்குங்க. like, how you will யானை எப்படி talk, நான் எப்படி இருக்க போறேன், நான் எப்படி உரையாட how போறேன், நான் will we எப்படி என் eat, what பக்குவம் will இருக்க we போகுது, eat. சோ நான் என்ன சாப்பிடுவேன், நான் எப்படி So நடப்பேன், நான் golden எப்படி age is நடப்பேன். sanskars. சோ இந்த சத்தியுக சமஸ்காரத்தை இப்ப கொண்டு வரணும். And that kind of family அந்த becomes the வகையான example. குடும்பம் நமக்கு வந்து உதாரணமாக நமக்கு இருக்கும். And of course, love of Baba. அன்பு, Baba பாபாவோட says, அன்பு, when you have clean heart, நமக்கு you சுத்தமான are இதயம் near to இருக்கும் Baba, அப்படின்னா நம்ம வந்து and then you are பாபாவுக்கு like மிக Baba. அருகில் இருப்போம் மற்றும் பாபாக்கு சமமாக இருப்போம். So அதனால Baba is talking பாபா today, giving பாபா us என்ன சொல்றாங்கன்னா, homework of இத have ஹோம்ஒர்க்கு clean heart, சுத்தமான இதயம் வச்சிருங்க. then clean attitude, இப்ப clean சுத்தமான drishti, அணுகுமுறை, everything சுத்தமான clean. பார்வை, So Baba தூய்மையான says that திருஷ்டி. the பாபா என்ன clean சொல்றாங்கன்னா, heart, ஒரு that's our புனித homework for today. ஹோம்ஒர்க் வந்து சுத்தமான இதயம். அவ்யக்த இஷாரை வந்து என்னன்னா, The ஒரு specialties புனித of, Baba says, அன்னையின் சிறப்புகள், of a holy swan அதாவது புனித are to be அன்ன easy பறவையின் nature, சிறப்புகள் இலகு சுபாவத்தை கொண்டிருப்பவர்கள், எளிமையான வார்த்தைகளை using பயன்படுத்துவதற்காகவும், simple words எளிமையான மனோபக்குவத்தை, and having எளிமையான a simple பார்வையை attitude. கொண்டிருப்பதாக இருக்கும். அதாவது சிம்பிள் ஆட்டிடியூட், சிம்பிள் வேர்ட்ஸ், A very ரொம்ப simple vision. சுலபமான வார்த்தைகள், ரொம்ப இயல்பான மனோபாவம் மற்றும் Bab தூய்மையான Dada பார்வை loves கொண்டிருப்பாங்க. தூய those who இதயத்தை have கொண்டிருப்பவர்கள் pure பாப்தாதா hearts. அதிக அளவில் நேசிக்கிறார். And Baba says that அத்துடன் loves அவர்கள், pure hearts most, அதாவது தூய்மையான இதயத்தை and கொண்டிருப்பவங்க Baba says பாபாக்கு that ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப நேசிப்பாங்க பாப்தாதா அவங்கள. close to அத்துடன் Baba. அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள்.
You have to feel close to ஸோ Baba. நீங்க வந்து பாபா கிட்ட ரொம்ப மிக Not அருகில் like இருக்க a மாரி devotee, உணரணும். but as நான் Baba's வந்து ஒரு worthy பக்தனாக child. இருக்கக்கூடாது. நான் வந்து கடவுளோட உண்மையான குழந்தை. Clean, கடவுளுக்கு மிக every அருகில் இருக்கேன். clean கடவுள் என்னை chart, நேசிக்கிறாரு. clean நான் கடவுள் கூட ரொம்ப relationship, க்ளோஸாக everything இருக்கிறேன். clean. ஸோ ரொம்ப நல்ல சுத்தமான So உறவுல Baba said இருக்கிறேன் those with the அப்படின்னு நம்ம உணரணும். clean hearts அத்துடன் are always seated ஸோ on சுத்தமான Baba இதயத்தை throne. கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் பாப்தாதாவின் Because இதய internally you are சிம்மாசனத்தில் very அமர்ந்திருப்பார்கள். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம content. வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், So திருப்தியாக Baba இருப்போம். said that ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து பாப்தாதாவோட Baba Dada's சிம்மாசனத்துல heart அமர்ந்திருப்பாங்க. throne, and ஸோ because all the அத்துடன் அவர்கள் elevated மென்மையான thoughts எண்ணங்களை So it's not நிறைவேற்றப்பட்டுவதனால் only clean, but நிறைவேறப்பட்டதனால் all the elevated thoughts are ஸோ எல்லா fulfilled. உயர்ந்த எண்ணங்களும் அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. So instead of having waste thoughts ஸோ வீணான of any எண்ணங்கள், kind, வீணான விஷயங்கள், எந்த வகையான வீணான விஷயமா like இருந்தாலும் சரி, keep அதை பத்தி thinking நம்ம why நினைக்கிறத this பத்தி, happening, ஏன் இது why நடந்துருச்சு, this ஏன் one எனக்கு அது happened, நடக்குது, ஏன் இது have நடக்குது, ஏன் இவங்க elevated இப்படி பண்றாங்க அப்படி நினைக்கிறதோட and see உயர்ந்த the எண்ணங்களை result வைங்க. மற்றும் that அதோட how these ரிசல்ட்ட thoughts பாருங்க. எப்படி get நம்மளோட accomplished, எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து எப்படி get நம்மளால fulfilled. நிறைவேற்கப்பட்டது, அதாவது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நம்ம உயர்ந்த எண்ணம் வைக்கும் போது அது It வந்து will be okay, ஆஹ் it will be இது easy, it நடந்துரும், will be இது நடந்துரும், இது always நல்ல feel சுலபமாக positive and ஆயிரும், இது elevated. ஓகேவா ஆயிரும், ஈஸியா They இருக்கும். are அந்த Baba's மாதிரி son. உயர்ந்த எண்ணம் வச்சும் போது அது எப்படி They are நடந்துருச்சுன்னு பாருங்க. they are seen to be சோ அத்துடன் அவர்கள் உயர்ந்த they எண்ணங்கள் seem to be easy. நிறைவேற்றப்பட்டதனால் அவர்கள் இலகுவாகவும் Simple, எளிமையாகவும் and தெளிவாகவும் clear. இருப்பார்கள். சோ அவங்க அதாவது அவங்களோட Easy, இலக்குகள் easy. மற்றும் Everything will be எளிமையாக இருக்கும் மற்றும் தெளிவாக இருப்பார்கள். ரொம்ப ஈஸி நேச்சரா not இருப்பாங்க. complicated, ஏன்னா அவங்களோட simple உயர்ந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து பூர்த்தி and ஆயிட்டே போகுது. clean. சோ நீங்க டெஸ்ட் பண்ணி No பாருங்க. other இட் வில் பி ஓகே, intention இது there. நடந்துரும், இது சுலபமா நடந்துரும், இது ஓகேவா So இருக்கும். அந்த if you மாதிரி don't உயர்ந்த எண்ணம் want வச்சு பாருங்க, somebody to do அது something நிறைவேற்றப்படும். சோ யாராவது ஏதாவது பண்றாங்கன்னு and that வச்சுக்கோங்களேன், doesn't அது happen, நமக்கு பிடிக்கல. and சோ I நமக்கு start வந்து doing what that person is doing. சோ நான் அவங்கள பார்த்து அதே So மாதிரி I பண்ண am ஆரம்பிச்சுட்டா என்ன teaching ஆகும்? someone, I சோ am நான் again வந்து மத்தவங்களுக்கு doing சொல்லி same கொடுக்கறேனா, thing. அவங்களும் அதே மாதிரி பண்ணும்போது So you don't அதனால become நம்ம அந்த மாதிரி example or ஆகக்கூடாது. நம்ம வந்து inspiration அந்த for other one உதாரணமாக to change. இருக்கக்கூடாது. மத்தவங்கள மாத்துறதுக்கு நம்ம உதாரணமா I don't இருக்கக்கூடாது. want you to do this, this is not right, இது கரெக்ட் இல்ல, and இது you don't தப்பு, change. நான் மாறாம So I இருக்கேன் say, அப்படின்னு okay, let me வச்சுக்கோங்களேன். be like that. சோ நான் வந்து அந்த மாதிரி I மாறிட்டேன் have அப்படின்னா seen this ஆட்டோமேட்டிக்கா என்ன pattern and பார்த்து I said, சோ இந்த how மாதிரி can there பேட்டர்ன் be நான் change? பார்த்திருக்கேன். எப்படி வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது? So instead of one, சோ we become two same. So always remind yourself that I do எப்பொழுதும் உங்களை not have to ஞாபகப்படுத்திக்கிட்டே be இருங்க. like நான் other வந்து one. I have to be மத்தவங்கள பார்த்து what அவங்கள Baba மாதிரி wants me to இருக்கக்கூடாது. be. நான் வந்து எப்படி இருக்கணும், This is பாபா very என்னை subtle என்னவாக thing. வாங்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி So நான் Baba இருக்கணும் said அப்படின்னு நினைங்க. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். மத்தவங்கள they பார்த்து are காப்பி பண்றதை விட நான் பாபா seen to be என்னவாக இருக்கணும்னு easy, ஆசைப்படுறாரோ simple, அந்த and மாதிரியே நான் clear. இருக்கணும். ஓகே. They are equal. அவர்கள் They behave, மனோபாவம், Baba said, பார்வை, that வார்த்தைகள், உறவு equal முறைகள், in the தொடர்புகளில் அவர்கள் attitude, சமமாக இருப்பார்கள். they பாபாக்கு feel same, சமமாக இருப்பார். similar. அதாவது அவங்களோட Attitude, அணுகுமுறை, vision, அவங்களோட words, மனோபாவனை, அவங்களோட பார்வை, relationships, வார்த்தைகள், உறவு and முறைகள், connection. தொடர்புகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு சமமாக இருப்பார்கள். They are equal. It's same, As is your attitude, so will be எப்படி your உங்களோட drishtis, அணுகுமுறை இருக்கோ so அதுக்கு will be உண்டான your மாதிரி தான் words. பார்வை Not இருக்கும், like அந்த மாதிரி தான் உங்களோட வார்த்தைகள் Baba இருக்கும். says, ஸோ பாபா என்ன சொல்றாங்க, yesterday that brain, heart, and the words are நேத்து all வந்து three சொன்னாங்க இல்லையா, different. நம்மளோட So புத்தி that வேற will மாதிரி not இருக்கும், happen. இதயம் வேற மாதிரி இருக்கும், வார்த்தைகள் வேற மாதிரி So இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. clean, சுத்தமாக இருக்க clear, வேண்டும், elevated. தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். This is our homework இதுதான் tomorrow நம்மளோட evening, ஹோம்ஒர்க் நாளைக்கு சாயந்தரம். and I think we will feel very சோ good இது வந்து ரொம்ப if we நல்லா have these தான் three ஃபீல் பண்ணுவோம். qualities. இந்த இந்த 3 குணங்களும் நம்ம கிட்ட And இருந்தா as ரொம்ப Baba நல்லதா said, நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? also in பாபா Bhog சொன்ன மாதிரி message, you will போக் experience மெசேஜ்ல சொன்னாங்க, Baba's நம்மளோட blessings அனுபவம் also. வந்து பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு You கிடைக்கும். will be close to நம்ம Baba, வந்து பாபா கிட்ட and ரொம்ப then மிக you will அருகில் be இருப்போம் equal to மற்றும் Baba பாபாக்கு சமமாக இருப்போம் மற்றும் and do what is right எது and live நல்லதோ with எது கரெக்டோ yourself, அது மட்டும் not நம்ம like பண்ணுவோம். anyone, but like ஸோ Baba. மற்றவங்கள பார்த்து நம்ம அவங்கள பார்த்து That's காப்பி what பண்ண we மாட்டோம். have to மற்றும் do பாபா என்ன to நமக்கு have clean heart ஆகணும்னு ஆசைப்படுறோரோ அந்த மாதிரி இருப்போம். and நம்ம சுத்தமான please இதயத்துல the இருப்போம். Master. நம்மளோட அணுகுமுறை Om சுத்தமாக Shanti. தெளிவாக இருக்கணும். ஓம் சாந்தி.
Om Shanti. Thank you. So, tomorrow is Friday, and our schedule from Amritwala 3:30 a.m. to 4:45 a.m. In the evening, 5 to 5:30 p.m. Avikti Children Murli class, 6 o'clock Bhakti will start, followed by 7 to 7:30 p.m. special yoga Bhakti with Mohini Didi, and then continued with Hindi series, English series, and chit chat. So once again, I would like to remind everyone that next week எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துறேன், நெக்ஸ்ட் time வீக் has வந்து come close, that டைம் we'll ரொம்ப be க்ளோஸா having வந்துருச்சு. our Avikti Parivar அவ்யக்தி retreat பரிவார் ரெட்ரீட் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. starting from June 18 to ஜூன் June 18ல இருந்து 21st. ஜூன் 21 வரைக்கும் Arrivals அவ்யக்தி Thursday, பரிவாற்றத்துக்கு June 18 வியாழக்கிழமை at 3 அரைவல் டேட்டு p.m. and 3 மணிக்கு departure முன்னாடி, Sunday, மற்றும் June டிபார்ச்சர் வந்து 21st சண்டே ஜூன் after 21st breakfast. So பிரேக்ஃபாஸ்ட்க்கு many அப்புறம். of you have already ஸோ registered. நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் Now பண்ணிட்டீங்க. ஆனாலும் this is the last chance now. இதுதான் லாஸ்ட் So சான்ஸ். whoever இப்போ நீங்க still would ரெஜிஸ்டர் like to பண்ணீங்க. come, do யாரெல்லாம் வரணும்னு register as soon ஆசைப்படுறீங்களோ as possible. ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு முடியுமோ And சீக்கிரம் அந்த அளவுக்கு we'll ரெஜிஸ்டர் have பண்ணிருங்க. a wonderful retreat ஸோ together. இப்போ வண்டர்ஃபுல் And ரெட்ரீட் of இருக்கும். course, those who are very far, யாரெல்லாம் தூரமா they இருக்காங்களோ, will be கொஞ்ச நாள் also able to தங்கணும்னு join through ஆசைப்படுறீங்களோ, Zoom, because we will also connect Zoom for full sessions சாரி on ஜூம்ல that ஃபுல் retreat. செஷன் நடக்கும். ஸோ ஜூம்ல நீங்க So ஜாயின் பண்ணிக்கலாம். we are looking forward to this, and the topic for the retreat is early தலைப்பு days வந்து of என்னன்னா Yajna Tapasya. யக்ய தபஸ்யாவோட Now let's remember நாட்கள். Baba இப்ப and நம்ம take drishti பாபாவோட from நினைவு Didi. செஞ்சு தீதி கிட்ட இருந்து திருஷ்டி எடுத்துக்கலாம். आईना साफ किया, साफ नजर में आया। आईना साफ किया, साफ नजर में आया। जो मैं को साफ किया, जो मैं को साफ किया, साफ नजर तू आया। रब को मेहरबान पाया। आईना साफ किया, साफ नजर तू आया। ये मैं मेरा ही मुझको तुझसे दूर किए था। ये मैं मेरा ही मुझको तुझसे दूर किए था। जाने गुरूर था क्यों मुझको जो मगरूर किए था। जाने गुरूर था क्यों मुझको जो मगरूर किए था। निगाह पर डाटा रब को निगहबां पाया। निगाह पर डाटा रब को निगहबां
तू आया, आईना साफ किया, साफ नजर में आया, जो मैं को